ஆயுதெழுத்து நேயர்களுக்கு வணக்கம். இது நீண்ட தேர்தல் திருவிழா. கூட்டணி குழப்பங்களும் நீண்டு கொண்டே போகின்றன. கூட்டணி அணி சேர்வர்களுடைய மையப்புள்ளியாக தேமுதிக இருக்கிறது என்றால் மிகையல்ல. இன்னைக்கு தேமுதிகவோட கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள், சேர வாய்ப்பில்லாத அதிமுக உட்பட அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் இருப்பதற்கு தேமுதிக இன்னும் முடிவெடுக்காமல் இருப்பது காரணம் என்று பல வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. பழம் நழுவி பாலில் விழும் என்று தேமுதிக கூட்டணிக்கு வருமா என்ற கேள்விக்கு திமுகவுடைய தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் சொல்கிறார். பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்றார். இதே நம்பிக்கையோடு தான் மக்கள் நல கூட்டணியும் இருக்கிறது, பாரதிய ஜனதாவும் இருக்கிறது. பழம் நழுவி பாலில் விழும், ஆனால் எந்த பிராண்ட் பால்ல விழப்போகிறது? பாஜக பிராண்ட் இல்லையா, திமுக பிராண்ட் இல்லையா, மக்கள் நல கூட்டணி பிராண்ட் பால்லையா? இதுதான் இப்ப எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. எல்லாரும் நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அதிமுக அரசை அகற்றணும் என கூட்டணி அமைப்பது, ஒரு வலுவான கூட்டணி அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறதா? பல கேள்விகள் எழுகின்றன. கூட்டணிக்காக காத்திருக்கும் கட்சிகள் சாணக்கியமா பலவீனமா? விவாதிப்போம் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி. இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள், மதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி அந்தரிதாஸ் அவர்கள், அதே போல நம்முடைய இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜ். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். தேமுதிக இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. ஒரு கூட்டணி அமைப்புகளுடைய மையப்புள்ளியாக இருக்கிறது. தேமுதிக நிச்சயம் இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் குறைத்து மதிப்பிடப்படவில்லை. ஆனால் சரியாக அதனது பலம் மதிப்பிடப்படுகிறதா, சற்றே அதிகமாக இதனது பலமானது மதிப்பிடப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. 2014 தேர்தலில் தேமுதிகவும் அதனோடு இன்று கூட்டணி சேர விரும்பக்கூடிய இதர கட்சிகளும் என்ன பலத்தை பெற்றார்கள்? 2014 தேர்தலில் தேர்தல் கமிஷனால் இந்த ஒரு விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி வாயிலாக பிரிக்கப்பட்டு அதுல கட்சிகள் வாங்கிய பலம், முதலிடம் எந்த கட்சி பெற்றது, இரண்டாம் இடம் எந்த கட்சி பெற்றது, மூன்றாம் இடம் எந்த கட்சி பெற்றது அப்படின்னு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தேமுதிக மற்றும் அதனோடு கூட்டு வைக்க விரும்பக்கூடிய கட்சிகள் எவ்வளவு முதலிடம், எவ்வளவு இரண்டாம் இடம், எவ்வளவு மூன்றாம் இடம் பிடித்திருக்கின்றன, யாருடைய கை ஓங்கி இருக்கிறது? சில புள்ளி விவரங்களை பார்ப்போம். இது எலெக்ஷன் கமிஷனால வெளியிடப்பட்ட விவரங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பார்ப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணியில 8 தொகுதிகள் பெற்று போட்டியிடுகிறது. அந்த 8 தொகுதி எடுத்துக்கிட்டா 48 சட்டமன்ற தொகுதிகளாக மாறுகிறது. 4 இடங்களில் 4 சட்டமன்ற தொகுதிகளை முதலிடம் பெறுகிறார்கள். இரண்டாம் இடத்தை 11 சட்டமன்ற தொகுதிகளில் பெறுகிறார்கள். மூன்றாம் இடத்தை 28 சட்டமன்ற தொகுதிகளில் பெறுகிறார்கள். நான்காம் இடத்தை 5 சட்டமன்ற தொகுதிகளில் பெறுகிறார்கள். நாடாளுமன்ற தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அதுல பாமக 4 இடத்தை முதலிடத்திலையும், 2வது இடத்தை 11 இடங்களிலும், மூன்றாம் இடத்தை 28 இடங்களிலும் பிடிக்கிறது. அடுத்து பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி 2014 கணக்கில் எடுத்துக்கிட்டா 54 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுது. அதுல 7 தொகுதிகளில் முதலிடம், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் 2 மாவட்டத்தில் வருது. இரண்டாம் இடம் 16 இடங்கள்ல, மூன்றாம் இடம் 31 இடங்கள்ல பாரதிய ஜனதா பெறுகிறது. அடுத்து மக்கள் நல கூட்டணியில இடம்பெற்றக்கூடிய, அன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய மதிமுகவை எடுத்துக்கொள்ளும். மதிமுக 2014 கணக்கில் எடுத்துக்கிட்டா போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதிகள் 42. முதலிடம் ஒரு இடத்திலையும் வாங்கல. ஆனால் இரண்டாம் இடம் 11 இடங்கள்ல வாங்குறாங்க. மூன்றாம் இடம் 31 இடங்கள்ல வாங்குறாங்க. அடுத்து கிளைமாக்ஸுக்கு வருவோம். தேமுதிக இன்னைக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படக்கூடிய அனைத்து கூட்டணிகளாலும், அதிமுக நீங்கள அனைத்து கூட்டணிகளாலும் எதிர்பார்க்கக்கூடிய தேமுதிக எவ்வளவு இடங்கள்ல இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பிடித்தது பார்த்து விடுவோம். 14 கணக்கு எடுத்துக்கிட்டா, 2014 கணக்கு எடுத்துக்கிட்டா அவங்க போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதிகள் 84. முதலிடம் ஒரு இடத்திலையும் பெறல. இரண்டாம் இடம் வெறும் 6 தொகுதிகளில் இரண்டாம் இடம் பெறாங்க. மூன்றாம் இடம் 78 தொகுதிகள்ல, இரண்டாம் இடம் 6 இடத்துல, மூன்றாம் இடம் 78 இடங்கள்ல.
ஆக பாஜகவை காட்டிலும் பாமகவை காட்டிலும் குறைவான இடங்களிலேயே 2ஆம் இடத்தை பெறுகிறது தேமுதிக. திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க வேண்டாம், போட்டியிட்ட இதர இடங்கள்ல அநேகமான இடங்கள்ல திமுக தான் 2ஆம் இடத்தை பிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். தேமுதிகவுடைய பலம் சரியாக கணிக்கப்பட்டிருக்கிறதா, குறைவாக கணிக்கப்பட்டிருக்கிறதா, சற்றே அதிகமாக கணிக்கப்பட்டிருக்கிறதா, இஸ் இட் ஓவர் ரேட்டட் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நான் திமுகவுடைய திரு சிவ ஜெயராஜ் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்ப விரும்புறேன். பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்றாங்க திமுகவுடைய தலைவர். ஒரு முறை அல்ல, பல முறை வரிந்து வரிந்து தேமுதிகவுக்கு அழைப்பு. ஆனால் வரிந்து வரிந்து திமுகவை விமர்சனம் செய்து தேமுதிக 2014 தேர்தல் உங்களுக்கு மோசமான களத்துல ஒன்று. ஆனா நீங்க திருவாரூர்லயோ குளத்தூர்லயோ ஒரு வலுவான பிரசன்ஸை வைக்கிறீங்க. ஆனா தேமுதிக அநேக இடங்கள்ல 3ஆம் இடத்தை தான் பெறுது. மார்ஜின் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிஎம்டிகே வெரி ஹியூஜ் பல இடங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தானே பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு திமுக கூட்டணி பத்தி சொல்லணும். திமுக கூட்டணி வரும்னு அவங்க தானே எதிர்பார்க்கணும். மாறா உள்டாவை நடக்குதே, எதனால்? இதுதான் தமிழக அரசியலினுடைய ஒரு எப்படி அசாதாரண சூழ்நிலைன்னு கூட சொல்லலாம். நீங்க கேட்டிருக்கிற கேள்வி மிக சரியான கேள்வி. இந்த அசாதாரண சூழ்நிலை எப்படி உருவாக்கப்பட்டது என்பதன் பின்னணியை நீங்கள் யோசித்து பார்க்கணும். இது உருவாக்கப்பட்டது, இது தானாக உருவாக்கப்பட்டது அல்ல, உருவானதல்ல. இது உருவாக்கப்பட்டது, திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. தேமுதிகவுடைய பலம் தேமுதிக இல்ல. நீங்க இன்னொன்னு, நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் கணக்கிட்டு பார்க்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலிலே வேட்பாளர்களையும் நாடாளுமன்ற தேர்தலிலே கட்சிகள் வைக்கிற முழக்கம், பிரதமர் வேட்பாளர் என்கிற கோஷம், இவையெல்லாம் வைத்து மக்கள் வாக்களிப்பார்கள். சட்டமன்ற தேர்தலிலே ஒரு பார்வை இருக்கும். அதே போல கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஒரு பார்வை. மோடி அலை வலுவான கூட்டணி, இதற்கு பிறகும் தேமுதிகவுடைய வாக்கு. பிளீஸ், நான் சரி, நீங்க சொல்வது அத்தனையும் சரியாக இருக்கிறது என்று பார்த்தாலும் கூட 2+, 2வது இடத்தில் இருக்கிற 3வது இடத்தில் இருக்கிற கட்சி ரெண்டும் சேருவதற்கு என்ன தயக்கம்? நான் என்ன அதனால என்ன பலன் நீங்க சொன்னீங்களா? 4வது இடத்துல தான் தேமுதிக இருக்கு. நீங்க 4வது இடத்துல தேமுதிக இருக்கு. நான் என்ன கேக்குறேன், நீங்க கடந்த நம்பி சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலினுடைய கருத்து கணிப்பை எடுங்கள். இதே மாதிரி பிரித்து பாருங்கள். நாங்கள் டிசைடிங் ஃபேக்டர் இன்னைக்கு திமுக. நீங்க 6% ஓட் பேங்க் இருக்கிற ஒரு கட்சியை எங்களுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற 6% ஈக்குவல் பண்றது, 10% ஈக்குவல் பண்றதுக்காக 6% இருக்கிற ஒரு கட்சியை எந்த தவறும் இல்லையே. என்னத்த தவறுன்னு சொல்லல. நாங்கள் கேட்பது ஏன் அப்படி பண்றீங்க கேட்கல. யார் யார நம்பி இருக்கு? தேர்தல் களம் இங்க யாரும் யாரையும் நம்பி இல்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேமுதிக திமுகவை நம்பியோ இல்ல திமுக தேமுதிகவை நம்பியோ இருப்பதாக நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள். நாங்கள் யாரும் நினைக்கவில்லை. சார், நாங்க என்ன கேட்கிறோம், போன முறை இதே பழம் நழுவி பால்ல ஒரு நிமிஷம், ஊடகத்தை எளிதில் சந்திக்கிறவர் தலைவர் கலைஞர். அதனால் அவர் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்க போன முறை சட்டமன்ற ஊடகத்தை எளிதில் சந்திக்காத தேமுதிக தான் ஒரு நிமிஷம் சில நாட்களுக்கு முன்பு கூட்டணி திமுகவோட கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு செய்தி வெளியில வந்த பிறகு யாரோடும் நாங்க கூட்டணி பேசுறோம்னு மறுபடியுது. திமுகவோடு கூட்டணி இல்லை என்ற வார்த்தை அந்த அறிக்கையில ஒரு இடத்திலும் கிடையாது. நீங்கள் அதை மனசில் இல்ல. நீங்க திமுக கூட்டணி பத்தி தான் வதந்திகள் அதைத்தான் அவங்க மறுக்கிறாங்க. சார், வதந்தி சார், இப்பயும் சொல்றேன் நானு, அது வதந்தி தான். எந்த நேரத்தில் முறையாக அதை அறிவிக்க வேண்டுமோ கூட்டணி தலைவர் கலைஞர் அறிவிப்பார், அதை திரு விஜயகாந்த் அறிவிப்பார். சஸ்பென்ஸ் வைத்து திரைப்படத்தை நடிப்பக்கூடியவர் சார். அவரு சஸ்பென்ஸ் வைக்கிறார் அரசியல் களத்துல. இதுல தப்பு இருக்கு. அவரை விட அதிகமா நீங்க வாக்குகள் எடுத்த நீங்க அவர் வரணும்னு விரும்புறீங்க. உங்களை விட குறைவா எடுக்கிறாரு அவர். உங்களுக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறார். இன்னைக்கு 234 தொகுதியிலும் நேர்காணலை திமுக நடத்தி முடிக்குது. இன்னைக்கு குளத்தூர் தொகுதியில வேட்பாளராக எங்கள் தளபதி நிற்கிறார் என்று நாங்கள் சொன்னாலும் இன்றைக்கு ஒரு வேட்பாளராக வரிசையில் நின்று எங்கள் தலைவர் முன்னால் உட்கார்ந்து கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்லக்கூடிய கட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இதை நாங்கள் இன்றைக்கு 234 தொகுதியிலும் நேர்காணல் நடத்தியிருக்கிறோம். அதிமுக 5 தொகுதியில் நடத்திய தேர்காணல் என்று இன்றைக்கு செய்தி வருகிறது. எந்த இடத்திலே அதிமுக நடத்தியது? போயஸ் கார்டன் நடத்தினாங்களா இல்ல அதிமுக தலைமை கழகத்தில் நடத்தினாங்களா? நேர்காணலே நடத்தலையே. நேர்காணல் நடத்தினதா போட்டோ வருது. ஒருவேளை அது போட்டோ ஸ்டாப்பா போன தேர்தல் நடைபெற்றதா? அது நான் கேட்க முடியல. நான் என்ன கேட்கிறேன், சொல்றேன். இப்ப எதிர்த்தரப்பில் இருக்கிற குழப்பத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
இதன் பின்னணியில் விஜயகாந்த் இருக்கிறார். விஜயகாந்த் இப்போது அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலை நிமிடம் வரைக்கும் அறிவிக்க முடியலையே ஜெயலலிதா அம்மையாரால. கூட்டணிக்காக நான் காத்திருக்கிறோம். கூட்டணி முடிவானவுடன் காங்கிரஸ் கட்சி வந்து பேசிவிட்டார்கள். காங்கிரஸ் கட்சி குழு வரப்போகிறது, அடுத்து வர இருக்கிற கட்சிகளின் குழு வரப்போகிறது, பேச போகிறோம், தேர்தல் பட்டியல் வெளியிட போகிறோம். நீங்க செஞ்சா அது ராஜதந்திரம், அவங்க செஞ்சா பலவீனமா. ஒரு நிமிஷம், இதே அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் யாரையாவது இப்படி கேள்வி கேட்டீங்களா? எத்தனை முறை ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்தோட பேசினாங்க? கடைசியா இரவு 11 மணிக்கு விஜயகாந்த் போய் சொல்றதுக்கு போனாரு. அன்னைக்கு யாராவது ஊடகங்கள் போய் ஜெயலலிதா அம்மையார இப்படி கேள்வி கேட்டீங்களா? எங்களை பத்தி இப்படி கேள்வி கேட்கறீங்க சார்? இது ராஜதந்திரம் தான் சார், இது ராஜதந்திர நடவடிக்கை தான் சார் இது. டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இப்போ சற்று நேரத்துக்கு முன்பாக 2014 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அசெம்பிளி செக்மெண்ட் வாயிலா தேமுதிக மற்றும் அவர்களோட கூட்டணி சேர விரும்பக்கூடிய கட்சிகளுடைய பலத்தை பார்த்தோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சற்றே பலத்தை விட அதிகமாக மதிப்பிடக்கூடிய கட்சியா தேமுதிகவை கருதுறீங்களா? யூ திங்க் தே ஆர் ஓவர் எஸ்டிமேட்டட்? பெரிய அளவுல ஒரு ஓவர் எஸ்டிமேஷன் தான் ஆயிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேமுதிகவுக்காக இவ்வளவு காத்துக்கொண்டு இவ்வளவு ஒரு எஃபர்ட் போட்டு அவங்களை கொண்டு வரணுங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா தேமுதிக அவங்க கூட்டணியில் இருந்தா திமுகவுக்கு பெனிஃபிட் இருக்கும் நிச்சயமாக. அது 3% இருக்கட்டும், 4% இருக்கட்டும், எது எங்க இருந்தாலும் ஒரு க்ளோஸ் ஃபைட்ல நிச்சயமாக சில தொகுதிகளில் நிச்சயமாக பெனிஃபிட் திமுகவுக்கு இருக்கும். அதனாலதான் இந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டுட்டு இவ்வளவு பெரிய கட்சியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு 3.5% 4% ஓட்டுக்காக கிட்டத்தட்ட இவ்வளவு நாளாக காத்துட்டு இருந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்றது நிச்சயமா பலம் அப்படிங்கிறது ஓவர் எஸ்டிமேட் பண்ணப்படுது அப்படின்னு. இல்ல பலம் ஓவர் எஸ்டிமேட் பண்றது இவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு, அவருக்கு என்ன பெனிஃபிட் தெரியாது. பாராளுமன்ற தேர்தல் என்ன ஆச்சு? என்டிஏ அலையன்ஸ்ல தேமுதிக நின்ற இடங்களில் எல்லா இடத்துலயும் ஓட் ஷேர் அவங்களுக்கு தான் கம்மி. என்டிஏ அலையன்ஸ்ல ஃபுல்லாவே ஓட் ஷேர் அவங்களுக்கு தான் கம்மி. அது அந்த கேப்ஷன்ல நீங்க போட்டிருக்கீங்க. அதே மாதிரிதான் இந்த முறை ஒரு கூட்டணி திமுகவுடன் வைத்துக் கொண்டாலும் திமுகவுக்கு அதனால பெனிஃபிட் கிடைக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. எவ்வளவு அதிகமா கிடைக்குமா கம்மியா கிடைக்குமாங்கிறத மாற்று ஒரு ஒப்பீனியன் பேசலாமே தவிர நிச்சயமாக திமுக அதுல பெனிஃபிட் இருக்கு. ஆனால் தேமுதிக ஏதாவது பெனிஃபிட் இருக்காங்கிறது பெரிய சந்தேகம். சுருக்கமான தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் அதை சொல்ல முடியும். இப்பயே நாம் ஆருடம் சொல்ல முடியாது. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பிஜேபி அலையன்ஸ் என்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்தது. இப்போது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு நீங்கள் எப்படி இருக்க போகுது என்று தேர்தல் முடிந்தவுடனே தெரியும். நரேந்திர மோடி வென்ற களம். ஒரு நிமிடம் சார், நரேந்திர மோடி இங்க முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் கோஷம் வச்சாங்களே. நான் என்ன கேட்கிறேன் சார், பிஜேபி என்பது வேறு, திமுக கூட்டணி என்பது வேறு. இது நம்ம சட்டமன்ற களம், நாங்கள் கேட்பது சட்டமன்ற களம். நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தல். நான் தேமுதிக செய்தி தொடர்பாளர் இல்ல, திமுக செய்தி தொடர்பாளர், நல்லா புரிஞ்சுங்க. நான் என்ன சொல்லுறேன், இந்த இல்ல சரி 14 தேர்தல்ல கூடங்க வேற தேர்தலா இருந்தாலும் தேமுதிக திமுக அப்படின்னா திமுகவுடைய கைதான் ஓங்கி இருந்தது. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது ரிவர்ஸ்ல இருக்குங்க. நான் இது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கு ஒரு பத்திரிகையில வந்தது உருவானார் தலைவர் என்பது. இதுல 1952 இருந்து இன்றைய வரைக்கும் அசைக்க முடியாத சக்தியா கலைஞர் இருக்கிறார். கலைஞர் ஒருத்தர் இருக்கார் சார் எங்களுக்கு. அவருக்கு தெரியும் பழம் கழுவி பால்ல விழுந்தாரு விஜயகாந்த். கலைஞருக்கு தெரியும் சார் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று. நான் திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த கிராஃபை பார்த்தோம். ஒரே கூட்டணியில தான் மதிமுகவும் தேமுதிகவும் என்டிஏங்கிற அலையன்ஸ்ல இருந்தது. விடுதலை சிறுத்தைகளை காட்டிலும் இப்ப மதிமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது மதிமுக தேமுதிகவை விட அதிகமாக 2ஆம் இடம் பிடிக்கிறது. குறைவான தொகுதிகளில் போட்டிட்டாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கூட உங்க கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்க தேமுதிகவோட நேரெதிரா மோதுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் தேமுதிகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி 2ஆம் இடத்தை வருது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜயகாந்த் வந்தா நாங்க கிங் ஆக்குவோம் அப்படின்னு மக்கள் நல கூட்டணி முடிவெடுக்குது. அவர் உங்களை கிங் ஆக்கணுமா, நீங்க அவரை கிங் ஆக்கணுமா? இந்த பலத்தை வச்சு பார்க்கும்போது யாரு கிங் யாரு கிங் மேக்கர்ன்றது இப்ப தெரியாது. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் என்று சொல்வார்கள். எங்களுடைய பயணம் ஜூலை 27 தொடங்கிவிட்டது. அப்பொழுது கலைஞர் சொன்னார் இது ஆரம்ப கால சூரத்தனம் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு நாங்கள் படிப்படியாக நவம்பர் 2 காமன் மினிமம் புரோகிராம் வெளியிட்டு இன்றைக்கு 3 கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்து 11ஆம் தேதியிலிருந்து தொகுதி பங்கீடு இருக்கிறோம். யாருக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கலை. வந்தால் மகிழ்ச்சி. நீ ஏன் சொன்னோம்னா
மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் ஆனந்த விடர்களே இருக்கும்போது அந்த கொள்கைகள் எனக்கு பிடித்திருக்கிறது, அந்த தலைவர்கள் எனக்கு பிடித்திருக்கிறது என்கின்ற காரணத்தால் நாங்கள் அழைப்பு விடுத்தோம். ஆனால் நாங்கள் அழைப்பு விடுத்தார் என்று வேக வேகமாக கலைஞரும் அழைப்பு விடுத்தார்கள். அவ்வளவுதானே தவிர எங்களுடைய பயணம் நிற்கவில்லை, போய்கொண்டே இருக்கு. ஆனா வைகோ முதலமைச்சராகணுமா, வைகோ முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தப்படணும்னு கோரிக்கை வரும்போது, திருமாவளவன் ஆகணும்னு கோரிக்கை வரும்போது மக்கள் நல கூட்டணி அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, சர்ச்சை வேண்டாம், தேவையற்ற பேச்சு அப்படிங்குது. விஜயகாந்த் அப்படின்னு வரும்பொழுது அவர் எங்க கூட்டணியில வந்தாதான் கிங்காக இருக்க முடியும், முதலமைச்சர் அவர் ஆவதை பற்றி பரிசீலிப்போம் அப்படிங்கிறது. கடந்த தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் கூட விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ அவர்களை விட போட்டியிட்ட இடங்கள்ல 2ஆம் இடம் அதிகமா வருது. சற்றே ஒரு ட்ராக் பார்க்கும்போது இதுவா இருக்கு. ஆனா நீங்க அவரை கிங் ஆக்கணும்னு முடிவுக்கு வரீங்க, அது உங்களுடைய பலவீனத்தை காட்டலையா? அது எதனால நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது எங்களுடைய கொள்கையிலே நீங்கள் வழுக்கி இருந்தா நீங்க கேளுங்க. எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ்ல நாங்க 1000 முறைகளை கடைபிடிப்போம். அதுல நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் இல்லங்கிறது கொள்கை இல்ல அப்படி சொன்னீங்க. அப்படி என்ன அரசியல் சட்டத்துல முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லணும் இருக்கா? இல்ல அமெரிக்க தேர்தல் முறையா அப்படின்னு கிடையாது. இல்ல அப்படின்னு வைகோ முன்னிறுத்தும் பொழுது திருமாவளவன் முன்னிறுத்தும் போது சொல்றீங்க. ஆனா விஜயகாந்த் வந்தா ஏத்துப்பீங்களான்னா அப்படின்னு இருக்கான்னு அரசியல் சட்டத்தில் இருக்காங்க. நீங்க எதிர்கேள்வி போர்க்களத்துல இப்படிதான் போறேன்னு சொன்னீங்களே, ஏன் இப்படி ஜிக்ஸாக்கா போறீங்க நீங்க கேட்க முடியாது. போர்க்களத்தில் எடுக்கின்ற வியூகம் உபாயங்கள் ஒரே விஷயத்துல ரெண்டு இந்த பர்சன்டேஜ் வச்சு சொல்றீங்களா, அது எதை வச்சு சொல்றீங்கன்னு தெரியல. 6% வித்தியாசம் எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. நான் சொல்றேன் 2001 இருந்து 2011 வரை நீங்க திமுக இது பாத்தீங்கன்னா 2001 29%, 6 கட்சி கூட்டணி, 2006 26%, இப்ப 2010 5 கட்சி கூட்டணி இருந்து கூட 22%. அதனால இப்ப அவர் கேட்டார்ல எங்களை நீங்க கேள்வி கேட்க முடியாதுன்னு. 2% தேர்தலுக்கு வாக்கு வங்கி கூட இல்லாத கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்க கூடாது நான் சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்லலாம். தேர்தல் களம் என்பது மாறுவது சூழ்நிலையில 5 முறை ஆட்சி 5 முறை இப்படி பேசுறீங்கன்னா எம்பி தேர்தல காங்கிரஸ் திமுக சேர்ந்து எம்ஜிஆர் எடுத்தது 38 தொகுதிகளை 38 எம்பி தொகுதியில ஜெயிச்சாங்க. ஆனா 6 மாசத்துல மண்டை கவுச்சி தோல்வி அடைந்தார்கள். இதுதான் நொடிக்கு நொடி மாறு. 1981 ஒரே ஒரு செய்தி சொல்றேன். 1981 திருப்பத்தூர் இடைத்தேர்தல திமுகவும் அண்ணா திமுக சேர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரிச்சாங்க. ஆனா யாதவ் சொல்லிட்டு அந்த ஜனதா கட்சி வேட்பாளர் 17,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க. இதுதான் தேர்தல். எங்களை அவமானப்படுத்தினீங்க சொன்னா நாங்களும் சொல்ல வேண்டியது வரும். நிலையான ஜென்டில்மேன் கூல் டவுன். 7 தொகுதியில் ஒரு விஷயம், எல்லாரும் ஒரே சமயத்துல பேசி எல்லாரும் ஒரே சமயத்துல வாய்ப்பு கேட்டா என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு புரியாம போயிடும். என்ன பேசுறீங்க கூட நீங்க அருமையான பல கருத்துக்கள் சொன்னாலும் எதிரெதிர் கருத்துக்கள் சொன்னாலும் என்ன பேசப்படுதுன்னு மக்களுக்கு புரியாம போயிடும். நீங்க குறைச்சு மதிப்பிடுறதா சொன்னீங்க. நான் கேட்கறது உங்களை அதிகமா மதிப்பிட்டு இன்னைக்கு மதிமுகவா தேமுதிகவா அப்படிங்கும் பொழுது அவங்கள காட்டிலும் ஒரே கூட்டணியில ஒரே வாய்ப்புகள் இருந்து நீங்க அதிகமா வரீங்க. ஆனா உங்களால கிங்கில் முன்னிறுத்துக்க முடியல. அது கொள்கைக்கு முரணானதுன்னு கருதுறீங்க. அவரை ஏத்துக்கணும் அப்படிங்கும்போது இந்த சமரசத்துக்கு தயாராகிறீங்க. அது மாற்று அரசியல் சொல்லும் பொழுது 2 பெரிய கட்சிகளை நாங்கள் எதிர்கொள்ளும் பொழுது அதற்குண்டான நெறிமுறைகளையும் யூகங்களையும் வகுக்கணும். அதுக்காக நீங்க அப்படி சொன்னீங்களா இப்படி மாத்திட்டீங்களா ஒரே தேர்தல் சொல்ல முடியாது. ஒரே விஷயம் ஏன்னா அவர் கொள்கைகள் பிடிச்சிருக்கு தலைவர்கள் பிடிச்சிருக்கு சொன்னதோட அண்மையில மரியாதைக்குரிய பிரேமலதா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கட்சி வீரமணி வேலுமணி சொல்லிட்டு மணி மணி மணின்னு இருக்குது, இன்னொரு கட்சி தயாநிதி கலாநிதினு சொல்லிட்டு நிதி நிதினு இருக்காங்க. ஆக இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக வர வேண்டும் என்று சொல்லிட்டு நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தோமே தவிர அதற்காக எங்களுடைய பயணம் நிற்கவில்லை. தூர பயணத்திலே தொடக்க பாதையிலே நாங்கள் தொடர்ந்து ஐரணி பாத்தீங்கன்னா திமுகவை தவிர தேமுதிக யாருக்கும் பயன்பட போறது இல்ல. எதற்காக மக்கள் நல கூட்டணி கிரிட்டிக்கல் மாஸ் இல்லாத ஃப்ரண்ட்ஸ் பாஜக இருக்கட்டும்
மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், கிரிட்டிக்கல் மாஸ் உங்களுக்கு ஒரு 17-18% வாக்கு வங்கி இருந்தால் இந்த 3-4% கூட வந்தாக்க அட 5% வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு ஏதேனும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க கிரிட்டிக்கல் மாஸ் இவங்க ஏற்கனவே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அறிவிச்சிட்டு மக்களுடைய பிரச்சாரத்தை துவங்கி விட்டு இவர்கள் போய் இன்னும் தொடர்ந்து இவர் வருவாரான்னு தொகுதி பங்கீடு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இணையதளமும் அந்த வாட்ஸ்அப்பும் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்ல அதாவது கொள்கை ரீதியாக சில கொள்கைகளில் ஒத்து போற கட்சிகள், சில கொள்கையில ஒத்து போகாத கட்சிகள் ஒரு காமன் போட்டு பண்ணியாச்சு. இவருக்கு தேமுதிகவுடைய கொள்கை என்ன நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு 10 பிரச்சனைகள்ல கட்சியினுடைய கொள்கை என்ன? இல்லங்க என்ன கேக்குறேன்னா அவரே சொல்லிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் நீங்க உங்களுக்கு ஓட் பேங்க் வருதோ இல்லையோ, ரெப்யூட்டட் பார்ட்டிஸ், டிசிப்ளின் பார்ட்டிஸ், இந்த மாதிரி ஒரு கட்சிகள், இந்த மாதிரி ஒரு கட்சிக்காக வருவாரா. திமுக மிகப்பெரிய கட்சிங்க. ஏன் இந்த மாதிரி போய் இவர் உண்மையாக நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, அடுத்த சில நாட்கள்ல விஜயகாந்த் அவர்கள் திமுக பக்கம் வரலன்னா நிச்சயமாக திமுக தொகுதி பங்கீடு காங்கிரசுடன் IUML-உடன் இருக்கிற கூட்டணி இருக்கிற மற்ற கட்சிகளுடன் அறிவித்தால்தான் அது ஒரு வழிக்கு வரும். பழம் நழுவி தேசிய ஜனநாயக கூட்டணி பிராண்ட் பால்ல தேமுதிக விழும் அப்படின்னு பாஜக நம்புகிறது. அவர்களை நோக்கிய கேள்விகள் இருக்கு. விஜயகாந்த் தங்கள் பக்கம் தான் வருவார் அப்படின்னு உறுதியா நம்பக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில கேட்க விரும்புறேன். பாரதிய ஜனதா நம்ம இந்த கிராஃபை முதல்ல பார்த்தோம். கடந்த தேர்தல்ல 7 சட்டமன்ற தொகுதிகள்ல 2014 கணக்கு பார்த்தா 7 சட்டமன்ற தொகுதிகள்ல முதலிடம் வருது. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாதிரி கான்ஸ்டிடுவன்சிஸ்ல பல இடங்கள்ல 2ஆம் இடம் வருகிறது. தேமுதிக உங்களை காட்டிலும் முதலிடம் வரவே இல்லை. 2ஆம் இடம் வரக்கூடிய தொகுதிகள் தான் மிக அதிகம். இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் தான் பலமான கட்சி, தேமுதிகவா பாஜகவா எது பிரதானமா பலமான கட்சி அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய தேசிய செயலாளர் கூட இந்த தொலைக்காட்சியோட ஒரு பேட்டியில சொன்னார் நாங்க தான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு திரு விஜயகாந்த் எங்க பக்கம் வருவார், அவர் கிங்கா ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டோம் அப்படிங்கும் பொழுது எதை காட்டுது? இல்ல நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒரு விழுக்காடுகள் குறித்து இந்த ஆய்வின் அடிப்படையில் நீங்க பேசுனீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நீங்க முதல்லயே சொல்லணும். 20% பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் ஒரு 10% பெற்றால் ஆளும் கூட்டணியாக வரும், ஆளும் கட்சியாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வரும். 19% பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில மதிமுக இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, அவங்க நீக்கிட்டாங்க. பரவாயில்ல, இன்னும் வேற 2 கட்சி வரப்போகுது. நாம ஒரு கூட்டணி பலம் அப்படின்னு வரும்பொழுது இது வெற்றி பெற கூட்டணியா இருந்தா அவங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதே, தவறு இல்லையா? இல்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. நான் கேட்பது ஏன் உங்களுடைய கை ஓங்கி இருக்கல, எனக்கு ஒண்ணு புரியல. உங்க மூணு பேருமே உங்களுடைய பலத்தை பத்தி பேசுறேன், அந்த பலத்தை நீங்க கவனிச்சுட்டு பலவீனத்தை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க பீகார்ல லாலு அதிக இடங்களை ஜெயிச்சாரு, நிதிஷ் கம்மியான இடம் தான் ஜெயிச்சாரு. நிதிஷ் எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு? சொல்லுங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்படி அப்படி நீங்க பார்க்க கூடாது. ஒரு கூட்டணியை நீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. வேட்பாளர் அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது, நீங்களா தேமுதிகவா யார் பலமான கட்சியானா அவர் மெனி அன்ஆம்பிகுவஸ் டெர்ம்ஸ் நாங்க தான் அப்படிங்கிறார். பட் ஆனா நீங்க அவங்கள நாடி இருக்கிறீங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை கூட அவங்க வந்து மரியாதை நிமித்தமான பேச்சுங்கிறாங்க. இல்ல அதாவது இந்த ஒரு கூட்டணி என்பது ஒவ்வொரு தொகுதியில எப்படி வந்து ஃபேர் பண்றாங்க, அவங்க யாரு கூட கண்டெஸ்ட் பண்ணாங்க, எங்களுடைய நாங்க பிஜேபி யார ஃபேஸ் பண்ணோம், தேமுதிக யார ஃபேஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி தொகுதியில நின்றாங்க, இதெல்லாம் பார்க்கணும். நீங்க ஒரு 19 பேசணும்னா நான் சொன்னதான் சரியான விஷயமா இருக்கும். வருகிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சென்ற பாராளுமன்ற தேர்தல் வச்சு பார்த்தாக்க இந்த ஆட்சி மத்திய அரசினுடைய சாதனைகளை வைத்து பார்த்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தின் ஆட்சியை பிடிக்கும். இப்படிதான் நம்ம சொல்ல முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணியில 2 கட்சி இல்ல, பிரதான முக்கியமான 2 கட்சிகள் போயிடுச்சு. நீங்க யார் யாரோட போட்டிட்டாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. விடுதலை சிறுத்தைகளோட தேமுதிக உங்க கூட்டணியில போட்டிடு. விடுதலை சிறுத்தைகள் 2ஆம் இடம் வருது, திருவள்ளூர் தொகுதியில தேமுதிக 3ஆம் இடம் வருது. திமுகவோட விடுதலை சிறுத்தைகள் இருந்துச்சு. அப்ப வந்து திமுக செல்வாக்கு இப்ப சரிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்ல விஷயம். அது இல்ல, நீங்க வந்து பேலன்ஸ் தான் கணக்கு. நீங்க
ஒரு கட்சி கூட்டணி விட்டு வெளியே உங்களால வேறு சில போச்சு தொகுதிகள்ல முதலிடம் வர முடியுது, இரண்டாம் இடம் வர முடியுது. அதனால என்ன? அதனால யூ வாண்ட் us to Why? விஜயகாந்த் அப்படி சொல்லல. It is not possible. ஏன் உங்க கை ஓங்கி இல்லன்னு கேக்குறேன். விஜயகாந்த் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் எங்களுடைய கூட்டணிக்காக மிக சிறந்த பிரச்சாரத்தை எதிர்கொண்டார்கள். ஒன்று. இரண்டாவது, இந்தியாவிலேயே எதிர்க்கட்சியாகவோ அல்லது ஆளுங்கட்சியாகவோ ஒரு தேசிய கட்சி இல்லாத ஒரே மாநிலம் தமிழகம் மட்டும்தான். ஒரு தேசிய கட்சி பிரதானமாக இங்கே ஒரு நல்ல வலுவாக வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளையும் புறந்தள்ளி மேலே வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ மற்ற குற்றச்சாட்டுகளோ இல்லாத தேசிய நம்ம தேமுதிகவை உறுதியாக அவர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இல்லாத கட்சிகள் இல்லையா? தேமுதிக பாமக இல்லங்க, பாமக மேல இல்ல பாமக மேல குற்றச்சாட்டு நான் சொல்றது பாருங்க. இது முழுவால இல்ல, ஒரு நிமிஷம் நான் என்ன கேக்குறேன், பாமக இப்ப இல்ல இருக்கு சொன்னாங்க போன வாரம் அதுக்கு முன்னாலே சொன்னாங்க. நீங்க தயவு செஞ்சு ஏன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு வருவாங்க. அப்படி சொன்ன பிறகு எந்த கூட்டணியில பாமக இருக்குன்னு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எப்பொழுதும் என்ன செய்றீங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு 10 வரி விஷயத்தை ஒரே வரியில போட்டுறீங்க. அது ஒரு ஸ்பெசிபிக்கான கேள்வி, ஸ்பெசிபிக்கான ஆன்சர். பாமக உங்க கூட்டணியில இருக்கா? தேமுதிக இருக்குது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். ஆனால் முதல்வர் வேட்பாளர் சொல்லும் பொழுது கூட்டணி தான் முடிவு செய்யும். இப்ப கூட்டணி தான் முடிவு புரியல. ஊழல் குற்றச்சாட்டு கொண்டு வரும்பொழுது பாமக எங்க கூட்டணியில் இல்லைங்கிறீங்க. இப்ப முதலமைச்சர் வேட்பாளருக்கு தாவிட்டீங்க. இல்ல பாமக கூட்டணியில் இல்லன்னா அவங்க வெளியே போயிட்டாங்க. இதுதான் உண்மை. நான் தயவு செஞ்சு ஹரி ரொம்ப ஓப்பனாவே அவங்க சொல்லிட்டாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க, நாங்கள் இப்ப முந்தா நாள் பொன்ராதாகிருஷ்ணன் சொல்லிருக்காரு, மத்திய அமைச்சர் தெளிவாக சொல்லிருக்காரு. மக்கள் நல கூட்டணியில் இருக்கவங்க வைகோ கூட வரட்டும் தான் சொல்லிருக்காரு. இதோட தவறு என்ன இருக்குது? இல்லங்க, மத்தியில் வராதுன்னு இலகணேசன் சொல்லிட்டாரு. வரும்னு பொன்ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க. சொல்லல, வரட்டும், வந்தால் வரவேற்கிறோம். அவங்க கூட நீங்க இது ப்ராப்ளம். இலகணேசன் அவர்களுடைய அந்த பேட்டிகளை இலகணேசன் கூட தெளிவா அவர் அதிமுக கூட்டணியும் மற்ற எதுவுமே அவர் சொல்லல. இதை வேண்டும் என்று திருத்து சொல்லி இருக்கிறார். வீடியோ இருக்கு. இல்லைங்க, நீங்க ஒரு வரியில நீங்க சொல்லக்கூடாது. மத்தியில் இருக்காங்களா கூட்டணியில பாமக? மத்தியில் இருக்கிறாங்களா? பாமக பாஜகவோடு நாங்க மத்தியில கூட்டணி எப்ப சொன்னாங்க அவங்க? எப்ப சொன்னாங்க? நீங்க போன வருஷம் சொன்னது, இந்த வருஷம் சொன்னது, இதெல்லாம் என்ன பேசுறீங்க? பாமக உங்க கூட கூட்டணியில இல்ல. பாமக இப்பொழுது கூட்டணியில அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க கூட்டணிக்கு வர வேண்டும் சொல்லிக்கிட்டு எல்லாரும் வர வேண்டும். என்ன சொல்றாங்க? தேமுதிக உங்க கூட்டணியில் இருக்குதா? நாங்க தேமுதிக உங்க கூட்டணியில் இருக்குதா? தவறு என்ன இருக்குது? வர வேண்டும் சொல்றது தப்பு என்ன இருக்குது? அந்த ஆடியோட இருக்கு. கேட்க விரும்புறேன். இன்னைக்கு தேமுதிகவுடைய செல்வாக்கு பற்றி பேசும்பொழுது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2014 ரொம்ப மோசமான தேர்தல் களத்தை எதிர்கொண்டது. ஆனா திருவாரூர்லயோ கொளத்தூர்லயோ ஸ்டாலினுடைய தொகுதி, அதே போல திரு கருணாநிதியுடைய தொகுதி, அங்க ரொம்ப கடுமையான டஃப். இல்ல சில இடங்கள்ல அதிமுகவோட அதிகமாவே வாக்கு இது பண்றாங்க. ஆனா விஜயகாந்துடைய தொகுதி ரிஷிவந்தியத்துல அதிமுக வாங்கிய 2014 கணக்குல அதிமுக வாங்கிய வாக்குகள் 80,341, திமுக வாங்கிய வாக்குகள் 55,390, தேமுதிக வாங்கிய வாக்குகள் 28,217. 2011 இருந்து ஒரு கடுமையான சரிவை 2014 அதாவது
அரசியல் கட்சிகளிடையே தேமுதிகவினுடைய செல்வாக்கு அதிகரித்து இருக்கிறது. எவ்வளவு மக்களிடையே அது சரிந்து விட்டது. அதுதான் வந்து இந்த அரசியல் கட்சிகள் புரியாத ஒரு விஷயம். திமுக அப்படி சொல்லிட முடியும். இல்ல நிச்சயமா நீங்க பாருங்க, செஞ்சிருக்கிற ஒவ்வொரு கருத்து கணிப்பிலும் 5%, 5.5% மேல வாக்கு தேமுதிக பக்கம் போறதாக எந்த ஒரு ஒப்பீனியன் போலும் கொடுக்கல. ஒரே ஒரு போல் தான் 6.15% கொடுத்திருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க வாங்கிட்டு இருந்தது 9.5%, 10% கிட்ட வாங்கிட்டு இருந்த வாக்குகளை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/3 போயிடுச்சு. நிச்சயமாக இது வந்து ஒரு மிஸ்கால்குலேஷன். சர்டன்லி பாஜக அவங்க தேமுதிக இழுத்துட்டு போறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கலாம். தேமுதிகவை பாஜக இழுத்து சென்று விட்டால் அதிமுகவுக்கு ஆதரவாக ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இல்ல இருங்க, அது வந்து நிச்சயமாக ஒரு லாஜிக் அதுல இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் திமுகவிடம் போக கூடாதுங்கிற அடிப்படையில் அதிமுகவுக்கு மறைமுகமாக உதவுவதற்காக பாஜக அவர் எடுத்துட்டு போயிடலாம். அது வந்து ஒரு பாசிபிலிட்டி. பட் மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போய் விஜயகாந்துக்காக இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்து வருவாரா நாங்க வந்து காத்தினையில 3 கட்டு முடிச்சிட்டோம். 4வது கட்டம் தொடங்க போறோம். 11ஆம் தேதியில இருந்து தொகுதி பங்கீடு நடக்க போகுது. வந்தால் மகிழ்ச்சின்னு சொல்லிருக்கோம். போயிட்டு எங்க பஸ் கிளம்பி போயிட்டே இருக்கு. இல்லங்க நீங்க மத்தவங்க அப்படிங்கும் போது முதலமைச்சர் வேட்பாளர் பேச்சுக்கே இடம் இல்லைன்னும் போது தேமுதிக போது ஒரு சமரசம் செய்றீங்க அப்படிங்கும் போது அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? கொள்கையில பண்ணோமா? கிடையாது. இது கொள்கை இல்லையா? சொன்னீங்க இது கொள்கை இல்லையா? எது போல எது பலவீனு சொன்னீங்க. எங்க போல எதுன்னு சொன்னா சிம்பிள் திங்ஸ் மேக் ஒன் பர்ஃபெக்ட். பட் பீயிங் பர்ஃபெக்ட் இஸ் நாட் எ சிம்பிள் திங். எங்களை பொறுத்தவரை பெர்ஃபெக்டா இருக்கிறோம்ன்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இங்க ஊழல் ஒழிப்போம் மதுவிலக்கும் தான் பிரதானமாக இருக்கின்ற காலகட்டத்தில் இது ரெண்டும் தான் ப்ராமினன்ட் ரோல். இன்னைக்கு வந்து தேமுதிக தலைவர் வந்தா நாங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பது அந்த பரிசீலிப்போம் சொல்லுது. கொள்கை சமரசம் இல்ல ஸ்ட்ராட்டஜிங்கிறீங்க. தமாகவுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் ஏத்துப்பீங்களா? முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லையா? பரிசீலிப்பீங்களா? நாங்க சேர்ந்து பேசுவோங்க. சேர்ந்து முடிவெடு போட்டு பரிசீலிப்போம். திருமாவளவன் அப்படின்னா அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறீங்க. திரு விஜயகாந்த் அப்படின்னா நம்ம பேசுவோம் பரிசீலிப்போம். அவர் இங்கதான் கிங்கா இருக்க முடியும். அதாவது நீங்க என்னன்னா 24 கொள்கைகளை ஒத்து போய் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. இதுல ஸ்ட்ராட்டஜியில கொஞ்சம் ஆல்டரேஷன் உடனே கொள்கை முரண்பாடு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய கொள்கை பல அருமையானது, நானே ஏத்துப்பேன். ஆனா இதுல முரண்பட்டு இருக்கிறதுனால இந்த கேள்வி வருது. முரணே கிடையாது. முரணே தெளிவா பாசிட்டிவாக ரொம்ப பாசிட்டிவா எப்படி பாக்கலாம்னா இவ்வளவு கட்சிகள் தேமுதிக அழைக்கிறாங்கன்னா தேமுதிகவுடன் கொள்கை ரீதியாக இந்த கட்சிகளுக்கு மாற்று ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா அங்க கொள்கை கிடையாது. அதனாலதான் அது ஒரு பாசிட்டிவ். ஒரு சுருக்கமான கருத்து 1969 தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராகின்ற பொழுது மூதறிஞர் ராஜாஜியோடு கூட்டணி வைத்துக் கொண்டோம். ராஜாஜியால் அண்ணா வெற்றி பெற்றார்னு சொல்வீங்களா? கூட்டணி என்பது எல்லோரோடும் சேர்ந்து சமமாக பங்கிட்டு கொண்டு நிற்கிறதா கூட்டணி. இப்பொழுது நீங்கள் காலத்தின் ராஜாஜி திமுக ரவுடி கட்சி நீங்க அன்னைக்கு சொல்லல சார். அன்னைக்கு இல்ல காஷ்மீர்ல எந்த கட்சியோடு பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தது? அரசியல் என்பது எங்களுடைய பார்வை பெகன்ஜி அரசியல் தெரியல உங்களுக்கு. பெகன்ஜி யாரு? மாயாவதி. தீதி அரசியல் தெரியல, அது யாரு? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த அரசியல்களை தாண்டி இங்க அம்மா அரசியல் ஒண்ணு இருக்குல்ல. விரலை வெட்டி கொண்டு அம்மாவிற்காக அரசு பேருந்தை கொளுத்திய அம்மாவின் உண்மை தொண்டன்னு காஞ்சிபுரத்தில் பேனர் வைக்கிறான். இதனால் இந்த ஆட்சியை நாங்கள் முடிக்கணும் சொல்றோம். எங்க அரசியல் தெரியுமா? நமக்கு நாமே அரசியல். அது வெற்றி பெறும் இந்த முறை. தீக்குளிப்பு தலைவர்களுக்காக தீக்குளிப்பு அப்படிங்கிறது ரெண்டு ஆட்சியும் கலெக்டர் பேசுறாரு. யாரு? மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பேசுறாரு? அம்மாவை கேட்டுக்கொண்டு மழை வந்ததுன்னு பேசினாரு. அப்படி ஒரு ஆட்சி எங்களுடைய ஆட்சி கிடையாது. எங்கள் ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள். காஞ்சிபுரத்தில் நடந்த விஷயத்தை சிவராஜ் சொன்னாருன்னா
மதுரையில தினகரன் ஆபீஸ்ல நடந்த விஷயத்தையும் பேசலாம். CBI வழக்கு டாக்டர் சுமன் சொல்லக்கூடிய சந்தேகத்துக்கு வலு சேருது. என்ன சொல்லுங்க சொல்லுங்க என்ன ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னாரு. இல்ல நியாயமா பேசுறோம். இல்ல 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 சிவராஜ் தண்டனை கொடுக்கிறாரு. திமுகவும் லாலி பாடுகிற அரசியல் தான். 62 ஒரே அதாவது சுமன் ஸ்ரீராமன் சொல்லுவது வந்து ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பாஜகவை கொண்டு போய் தள்ள வேண்டும் அவர் ஓட்டு அப்பனா யாருமே நிக்க கூடாது. திமுக அதிமுக யாருமே நிக்க கூடாது. நான் அதான் முதல்ல சொன்னேன். இந்த ஒரு தேசிய கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே வளர முடியும் என்று சொன்னால், ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னால், அது பாஜகவினுடைய முயற்சியால் மட்டும்தான் முடியும். காங்கிரஸ் கீழே போய்விட்டது. வாக்கு சதவீதம் 14 கணக்கு வச்சுதான் சொன்னீங்க. அதுல 19 சில கட்சிகள் போயிடுச்சு. அதுல வந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு ப்ரோ அண்ட் ட்ராக் இருக்கக்கூடிய கட்சி இல்ல. இப்ப உங்க 2 பேரோட வாக்கு சதவீதம் தேமுதிக பாஜக சேர்த்தா 10% தான் வருது. இது வாக்கு அப்படின்னா 40% வாங்கின அதிமுக ஆட்சி பிடிக்க கொண்டீங்களா நீங்க? இல்லங்க. அப்புறமா இன்னைக்கு வாக்கு அன்னைக்கு வேற வாக்கு அதிகமாக வரும். அன்னைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு பாஜக அலை இருக்கிறது. இந்த நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்த சாதனைகளை வைத்து வாக்குகள் கேட்போம். மக்கள் தயாராக இருக்கிறார்கள் வாக்களிப்பதற்கு. அதனாலதான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம், நாங்கள் தனித்து நிற்க கூட தயார் என்று தெளிவாக இன்றைக்கு கூட சொல்லி இருக்கிறோம். இல்ல, மாநில அரசுக்கு எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமோ மத்திய அரசுக்கும் ஓரளவுக்கு இந்த 2 ஆண்டுகள்ல வந்திருக்கும் அப்படிங்கிறது வந்திருக்குமா இல்லையான்றதெல்லாம் இல்ல. உறுதியாக இந்த மத்திய அரசினுடைய ஆட்சியினுடைய பலன்கள் மக்களை சென்று அடைந்துள்ளது என்பது மக்களுக்கு தெரியும். நாங்கள் 30% வாக்குகளை அந்த பாயிண்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது அந்த லாஜிக் என்ன அப்படின்னாக்க, அதிமுக பாஜக தேமுதிகவுடன் ஒரு கூட்டணி அமைத்தால் அந்த தேமுதிக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போகாமல் பார்த்துக் கொள்வது பிளஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அது வந்து இன்டைரக்டா அதிமுக உதவுறது. ரெண்டாவது, பாஜக வாக்காளர்களும் அதிமுக வாக்காளர்களுக்கும் ஒரு ஓவர்லாப் இருக்கு. பல முறை முன்னாடி நடந்திருக்கு. பாஜகவும் அதிமுகவும் போட்டியிடும் பொழுது நிறைய பாஜக வாக்காளர்கள் ப்ரோ ஏடிஎம்கே, அதாவது க்ளோசர் டு ஏடிஎம்கே than டு டிஎம்கே. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாக்குகளை பாஜக அளிக்காமல் அதிமுக போடுவாங்க. இது பாஜகவோட பலர் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விஷயம், முன்னாடி நம்ம பார்த்திருக்கிற விஷயம். சோ என்ன நெட் ஆகும்னா, விஜயகாந்தோடைய 4-5% திமுக கூட்டணிக்கு கொண்டு சேர விடாமல் அவரை தனியா இழுத்துக் கொண்டு அவர்களுடைய வாக்கு வங்கியில் ஒரு பகுதியை அதிமுக டிரான்ஸ்பர், அது வந்து அவங்க வேணும்னு செய்யல, பட் அந்த இருக்கும் அப்படின்னு அது வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா இட் ஹெல்ப்ஸ் ஏடிஎம்கே சிக்னிஃபிகன்ட். ஐ டேக் யுவர் பாயிண்ட். உங்களுடைய கருத்து திரு ஜெயராஜ் கட்டியும் திரு அந்திரிதாஸ் இறுதியான கருத்து நான் கேட்க இருக்கிறேன். இன்னைக்கு கூட்டணி ஒரு அதிகமான ஒரு ஃபேக்டரா பேசப்படுது. இன்னைக்கு கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியை திமுக அமைஞ்சா ஜெயலலிதாவுக்கு கஷ்டம், இன்னைக்கு மல்டி கார்னர் அலையன்ஸ் அப்படிங்கிறது ஜெயலலிதாவுக்கு சாதகம். இந்த மாதிரியான கருத்துக்கள் அனாலிசிஸ் இருக்கு. ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான் ஒரு நிர்ணய சக்தியா, ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். அப்படிங்கும் பொழுது ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு இல்லன்னு புரிஞ்சுக்கலாமா? இருக்கு. அது சுமன் அப்புறம் உங்கள்கிட்ட வரேன். அதாவது ஆன்டி இன்கம் ஒரு வருஷம் முன்னாடி இந்த கேள்வி கேட்டீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஆல்மோஸ்ட் சுத்தமாவே இல்ல. அதுக்கப்புறம் இந்த பிளட் அதெல்லாம் வந்து பெரிய அளவுல ஒண்ணு இல்ல, பெரிய அளவுல இல்ல. அதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒண்ணு இல்ல. அப்புறம் அந்த பிளட் டைம்ல நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்சி வந்தது. அந்த மது இது ப்ரோஹிபிஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி வந்தது. கடைசி ஒரு 1.5-2 மாத காலமாக அந்த ஆன்டி இன்கம்பன்சி பீக் ஆகாமல் ஒரு மாதிரி பிளாட்டூ ஆயிடுச்சு. சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்தல் வெறும் ஆன்டி இன்கம்பன்சில டிசைட் ஆக போற தேர்தல் கிடையாது. அதனாலதான் இந்த கூட்டணியினுடைய முக்கியத்துவம் இன் a waveless
ஒரு மேசிவ் ஆன்டி இன்கம்பன்சி வேவ்னா திமுகவும் காங்கிரசும் விஜயகாந்த் போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்களுக்கும் தெரியும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுல இல்ல, இருக்கலாம், சிறிய அளவுல இருக்கலாம். ஆனா நிச்சயமாக அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கேபிட்டலைஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு மெகா கூட்டணி மாதிரி அவர்களுக்கு தேவை. 2011 இருந்தது போல 1996 இருந்தது போல இம்முறை ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. லாஸ்ட் பாயிண்ட் 2006 அதிமுக ஆன்டி இன்கம்பன்சி அவ்வளவு இல்லாத காலகட்டத்தில் திமுக வெற்றியினுடைய காரணமே அந்த கூட்டணி தான். ஓகே, சோ அது போல கூட்டணி நிர்ணய சக்தியா இருக்கு அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல அப்படிங்கிறது ஒரு புரிதல். ஊடகங்களினுடைய வெளிப்படுத்தும் தன்மை, சில விஷயங்களை ஊடகங்களை மூடி மறைக்கிறதுனாலதான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்ற கருத்தும் பரவலா வருது. எல்லாராலும் எல்லா கருத்தும் நம்ம சொல்ல முடியவில்லை. இன்னும் கூட திரு நாராயணன் சார் பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர், அண்ணன் அந்திரிதாஸ் அவர்கள் மதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், நாங்கள் 3 கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களும் அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறோம், அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்லுகிறோம். இந்த தேர்தலுடைய ஒரு நிமிஷம் நீங்க உங்க டைம்ல சொல்லுங்க. நான் சொல்றேன் எங்களுடைய கருத்து, நீங்க அது உங்க டைம்ல சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இது நாங்கள் 3 பேரும் தனித்தனியாக நிற்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் இந்த ஆன்டி இன்கம்சியை ஒருங்கிணைக்க முடியாத போனதின் காரணம். ஒரு நிமிஷம், இதனால் தான் எங்கள் தலைவர் பழம் நழுவி பாலில் விழுகின்றது என்ற வார்த்தையை இன்றைக்கு பிரயோகம் செய்த களங்கள் இயல்பா ஒரு பிரம்மாண்ட கூட்டணி சிரமம் இல்லாமல் உருவாயிருக்கு. நான் என்ன சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல், இந்த அரசியல் களம் மிகவும் துரதிருஷ்டமான அரசியல் களம், அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் நாங்கள் இன்றைக்கு வைக்கிற கோரிக்கை, நாங்கள் இன்றைக்கு வைப்பது நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக எங்கள் தளபதி 234 தொகுதியில் வைத்தது ஒரே விதான், மதுவிலக்கு எங்கள் முதல் கையெழுத்தாக்கப்படுவோம், லோகாயுக்தா கொண்டு வருவோம் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லி கொண்டு வராதது முதலமைச்சர் சந்திக்க முடியாத முதலமைச்சர், இன்றைக்கு யாராலும் தொடர்பு கொள்ள முடியாத முதலமைச்சர், அவர் தொகுதியை தவிர வெளி தொகுதிகளுக்கு இன்னும் போகாத முதலமைச்சர், 234 தொகுதியிலே 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் எந்த அரசு நிகழ்ச்சிகளிலுமே கலந்து கொள்ளவில்லை, பெங்களூருக்கும் கொடநாடுக்கும் மட்டுமே சென்றார் போன்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதை இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் நல கூட்டணியை மக்கள் பார்க்கிறாங்க, பிஜேபி மக்கள் பார்க்கிறாங்க, திமுக மக்கள் பார்க்கிறாங்க. எந்த குதிரை வெற்றி பெறுமோ அந்த குதிரையில் மட்டும்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். இதுதான் கடந்த கால அரசியல் வரலாறு. ஊழல் ஒழிப்பு லட்சியம், மதுவிலக்கு நிச்சயம், இந்த மழையை மைய இழையை வைத்துக் கொண்டுதான் இந்த தேர்தல் நடைபெறப் போகிறது. அதிமுக ஒன்றும் அசைக்க முடியாத இமயமலையும் அல்ல, திமுக ஒன்றும் தோற்கடிக்க முடியாத சக்தியும் அல்ல. இந்த 2 பெரிய கட்சிகளையும் தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் சில வாக்காளர்கள் மதில் மேல் இருப்பார்கள், அவர்களையும் ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மெகா கூட்டணி உருவாக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமே தவிர நாங்கள் வலுவாக இருக்கிறோம், மேலும் வந்தால் சிலர் வந்தால் வலுவடைவோம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தேமுதிகவை எதிர்பார்க்கிறோம். அவ்வளவுதான். இறுதியான கருத்து திரு நாராயணன். மவுண்ட் ரோட்ல குதிரை பந்தயத்தை ஒழிச்சோன்னு ஒரு பெரிய செலவு வச்சிருக்காங்க. எஸ், அவங்க இந்த ஓடுற குதிரை தான் மக்கள் பந்தயம் கட்டுவாங்கலாம் பேசுறது ரொம்ப அந்த அளவிற்கு தேர்தலை திமுகவும் அதிமுகவும் ஒரு சூதாட்ட களமாக ஆக்கிவிட்டது. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒன்று. இரண்டாவது, எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில பழம் மரத்திலேயே இருக்கிறது, அது நழுவாவது, அப்படியே நழுவினாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை. தனியாக இந்த அரசனுடைய பழம் நழுவி போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? கையை பிடிச்சி வைக்க முடியாது. இந்த மத்திய அரசினுடைய சாதனைகளை மக்களிடையே, தமிழக மக்களிடையே எடுத்து சொல்லி இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தேசிய கட்சி நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு தமிழகத்திலே அமையும் என்பதில் எந்த விதமான இல்லை. அதாவது யார் பலம் வாய்ந்த கட்சி, பெரிய கட்சி என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு தேசிய கூட்டணி தான். அதுல பாஜக தான் பெரிய கட்சி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தேமுதிக வரும் என்று சொன்னால் உறுதியாக அவர்கள் நமக்கு நிறைய திரு விஜயகாந்த் கருதப்படுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி கலைஞர் தான் பேர் வச்சாரு. சிதம்பரம் ஒரு முறை சொன்னார், சொல்லிடுறேன். சிதம்பரம் ஒரு முறை சொன்னார் திமுக தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார். இந்த முறையும் அதுதான் நடக்க போகுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க தேர்தல் அறிக்கையும் கூட வருவது தொடர்ந்து தாமதமாகி கொண்டிருக்கிறார். நீண்ட திருவிழா. இறுதியான கருத்து திரு
விஜயகாந்த் கிங்கா கிங் மேக்கர் அப்படிங்கிற கேள்வியை தான் இது தொடர்ந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். கிங் மேக்கராத்துக்கான வாய்ப்பு பிரகாசமா இருப்பதா சொல்லப்படுது. கிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவருக்கு? இல்ல, அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இல்லை. அதை அவருக்கும் நல்லாவே தெரியும். அவங்க உணர்ந்து தான் இருக்காங்க. கிங் மேக்கர் ஆகிறதுக்கு அதாவது அவருடைய டைலமா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த தேர்தலில் எம்எல்ஏ அதிகமா பெறணும்னா திமுகவோட தான் போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ஷன். ஆனால் அவ்வாறு போனால் அவர் கொள்கை இவர் 2 வருஷமா சொல்லிட்டு இருந்த எல்லா விஷயமும் அது அவரே பல்ட்டி அடிக்கிற மாதிரி ஆயிடும். மக்களிடையே கொஞ்ச நஞ்சம் இருக்கிற செல்வாக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாள் அந்த கட்சியினுடைய நீண்ட நாள் ஆரோக்கியத்தை பத்தி அவர் கவலைப்பட்டாருன்னா எடுக்க வேண்டிய முடிவு வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் சொன்னதே he is going back on it. எந்த தியாகத்தையும் ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்காக செய்வேன் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் நீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் நிச்சயமாக கிங் ஆவதற்கான சாத்தியம் இல்லை. அடுத்த தேர்தலோ அதுக்கு அடுத்த தேர்தலோ கிங் ஆக வேண்டும் என்று நினைத்தால் அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது அவருக்கும் தெரியும். இல்ல இந்த தேர்தலில் கிங் மேக்கரா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டாருன்னா அது வேற. காஞ்சிபுரம் மாநாட்டில் கிங்கான்னு சொல்லிட்டு தொண்டர்கள் சொல்லியிருக்காங்க. கிங் ஆகணும்னா மக்கள் நல கூட்டணிக்கு தான் வரணும். சென்ற விழுப்புரம் மாநாட்டில் கூட்டணி வேணுமான்னு கேட்டது வேண்டாம் தொண்டர்கள் உங்களோட சேர்ந்த கூட்டணி வைத்தார். அப்படி ஒரு சந்தோஷம் ஜெயராஜுக்கு சந்தோஷம். இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். பழம் நழுவி பால்ல விழும்னு திமுக தலைவர் சொன்னார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட திரு நாராயணன் சொல்றார் பழம் அந்த இடத்துல இருக்குன்னு. எல்லோரும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலும் பழமும் சேர்ந்த பிறகுதான் அடுத்த திருவிழாவே அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. பழம் எந்த பிராண்ட் பால்ல விழப்போகிறது? தேசிய ஜனநாயக கூட்டணி பிராண்ட் பால்லையா, இல்லாட்டி திமுக பிராண்ட் பால்லையா, மக்கள் நல கூட்டணி பிராண்ட் பால்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம். கூட்டணிக்கு காத்திருக்கும் கட்சிகள் சாணக்கியமா பலவீனமா? நேர்களிடமே விட்டு விடுறேன் இந்த கேள்விக்கான முடிவை. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, பார்த்த நேர்களுக்கும் நன்றி.